அரசியல் முகங்கள் மாறினா மட்டும் மக்களோட அன்றாட பொருளாதாரமோ இந்த அரசு நிர்வாகமோ உடனே மாறிடுமா? புதுசா ஒரு முதலமைச்சர் வந்ததும் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள்லாம் மேஜிக் போட்ட மாதிரி மறைஞ்சிடுமா? இந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியோட தான் இன்னைக்கு நாம நம்மளோட ஆழமான அலசல தொடங்க போறோம். அரசியல் வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சாமானிய மனிதனோட நிஜமான நிலைமை என்னங்கறத நாம கொஞ்சம் ஆழமாவே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு விரிவான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சில முக்கியமான தரவுகள், பகுப்பாய்வுகள் மூலமா தமிழகத்தோட அரசியல், பொருளாதாரம் அப்புறம் சமூக அடுக்குகளை ரொம்பவே நடுநிலையா பிரிச்சு பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண அரசியல் விமர்சனம் கிடையாதுங்க. எண்கள் மற்றும் உளவியல் மூலமா சிக்கலான பல விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம குறிப்பா 5 முக்கியமான விஷயங்களை அலச போறோம். 144 இடங்களோட அரசியல் கணக்கு, 45 லட்சம் ரூபாய் நிதர்சனம், மாறாத நிர்வாக அமைப்பு, ரீல்ஸ் அப்படிங்கிற டோபமின் பொறி, அப்புறம் உண்மையான சுதந்திரத்துக்கான பாதை. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளோட பேசுபொருள். முதல் பகுதி 144 இடங்களோட அரசியல் கணக்கு. சமீபத்திய அரசியல் செய்திகள்ல இந்த 144 அப்படிங்கிற எண்ணை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஏதோ சாதாரணமான ஒரு இலக்கு கிடையாது. ஆளும் தரப்பு 119 அப்படிங்கிற ஒரு சாதாரண பெரும்பான்மையோட திருப்தி அடையாம ஏன் 144 இடங்களை நோக்கி நகர துடிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி முழுமையான ஒரு அரசியலமைப்பு பாதுகாப்பை தேடுற மாபெரும் நகரவிற்கு. இந்த வியூகத்தை தரவுகள் எப்படி பாக்குதுன்னு கவனிங்க. 119ங்கிறது எந்த நேரத்திலயும் கவிழக்கூடிய ஒரு விளிம்பு நிலை. ஆனா அதிமுகவோட 47 உறுப்பினர்கள்ல 30 பேரை தங்க பக்கம் இழுத்தா என்னாகும்? கட்சித் தாவல் தடை சட்டத்தோட 10வது அட்டவணைப்படி அவங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைச்சிடும். இது மூலமா எதிர்காலத்துல அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு 2031 தேர்தல்ல ஆளும் தரப்புக்கும் திமுகக்கும் மட்டும்தான் நேரடி போட்டி அப்படிங்கிற ஒரு களத்தை உருவாக்குற வியூகமாதான் இத பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம வாழ்க்கையோட நேரடி தொடர்புள்ள 2வது பகுதிக்கு வருவோம். 45 லட்சம் ரூபாய் நிதர்சனம். அரசியல் கணக்குகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு சாமானியனோட 35 வருஷம் உழைப்புல அவனுக்கு தேவைப்படுற அடிப்படை செலவுகளை கணக்கு போட்டு பார்ப்போம். கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, உணவு, அப்புறம் தங்குமிடம், இது எல்லாத்தையும் கூட்டினா குறைஞ்சபட்சம் 45 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. இது எந்த விதமான ஆடம்பர செலவும் இல்ல. ஒரு சாதாரண மனிதன் கௌரவமா வாழறதுக்கு தேவையான உண்மையான தொகை இதுதான். இங்கதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. தமிழகத்துல இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் இந்த 45 லட்சம் ரூபாய அரசாங்கமே கொடுத்துற முடியுமா? கணக்குப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு 36 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். ஆனா நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த ஆண்டு பட்ஜெட்டே வெறும் 4.4 லட்சம் கோடி ரூபாய் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? மக்களை முழுமையா அரசே நிதியளிச்சு காப்பாத்துறதுங்கிறது கணிதவியல் படி சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இந்த பட்ஜெட் கணக்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். சுமார் 4 கோடி பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் வழங்குற அந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே வருஷத்துக்கு 1.2 லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது. அதாவது மொத்த பட்ஜெட்ல 27%. ஒரே ஒரு திட்டத்துக்கு இவ்ளோ பெரிய தொகை போகும்போது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரிய அளவுல செல்வத்தை பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது வெறும் மாயாதான். இது கூடவே இந்த ஒரு பகீர் தரவையும் சேர்த்துக்கங்க. 9.52 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் தற்போதைய தமிழகத்தோட கடன்சுமை. இது ரொம்ப சீக்கிரமாவே 10.71 லட்சம் கோடியை தொடும்னு எதிர்பார்க்கப்படுது. நாம எல்லாரும் ஒரு மாபெரும் கிரெடிட் கார்டு பொருளாதாரத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத இந்த எண்கள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. இப்போ 3வது பகுதி. இவ்வளவு பொருளாதார சவால்கள் இருக்கும்போது நிர்வாக அமைப்பு ஏன் மாறுறதில்ல? ஒரு புதிய முதலமைச்சர் வந்தும் சாமானிய மக்களோட பிரச்சனைகள் ஏன் உடனே தீர்றதில்லேன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். அதுக்கு காரணம் சிஸ்டம், அதாவது இந்த அமைப்பு முறை மாறாது. தேர்தல்ல அரசியல்வாதிகள் மாறலாம், ஆனா அதிகார வர்க்கம் அப்படியே தான் இருக்கும். பல தசாப்தங்களா தொடர்ற கோப்புகள், டெண்டர் நடைமுறைகளை அனுபவமே இல்லாத ஒரு புதிய தலைமை ஈஸியா மாத்திர முடியாது. அது மட்டும் இல்லாம நாமளும் சிக்கலான நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு வாக்களிக்கிறதில்ல. பல நேரங்கள்ல இலவசங்களை நம்பிதான் வாக்களிக்கிறோம். இந்த நிர்வாக அமைப்போட ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்றேன். திருவாரூர்ல பிரதமரோட வீட்டு வசதி திட்டத்துக்காக வெறும் 7000 ரூபாய் லஞ்சம் கேட்ட அதிகாரியால ஒரு ஏழை தொழிலாளி தற்கொலை செஞ்சுக்கிட்ட துயர சம்பவம் நடந்துச்சு. அங்க உடனே நடவடிக்கை பாஞ்சிச்சு. ஆனா அதே சிஸ்டத்துல பல 100 கோடிகள்ல ஊழல் நடக்கும்போது உயர்மட்ட பாதுகாப்பும் முடிவே இல்லாத தாமதமான நீதியும் தான் மிஞ்சும். எளியவர்களுக்கு ஒரு சட்டம், வலியவர்களுக்கு ஒரு சட்டங்கிற நிதர்சனம் இதுதான். கஜானா காலியா இருக்குன்னு சொல்லிட்டே 16 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்க 1260 கோடி ரூபாய் எப்படி வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, இதுவும் புதிய கடன் வாங்கித்தான் கொடுக்கப்படுது.
ஆளும் அரசுகள் தங்களோட வாக்கு வங்கிய தக்க வைக்க மேலும் மேலும் கடனை வாங்கி கஜானாவை காலி செய்றாங்கன்னு பகுப்பாய்வுகள் மிக தெளிவா சுட்டிக்காட்டுது. சரி, 4வது பகுதிக்கு வருவோம். இதையெல்லாம் நாம ஏன் தட்டி கேக்குறதில்ல? இங்கதான் வருது ரீல்ஸ் அப்படிங்கிற டோபமைன் பொறி. அரசியல், பொருளாதாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இத பத்தி தொடர்ந்து சிந்திச்சு கேள்வி கேட்கிற திறனை நம்ம இழந்துட்டு வரோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற மூளை அறிவியல் என்ன தெரியுமா? ஒரு 15 செகண்ட் ரீல் பார்க்கும்போது மூளைக்கு உடனே ஒரு டோபமைன் உற்சாகம் கிடைக்குது. அடுத்தடுத்த ரீல் பார்க்கும்போது மூளை உழைக்காமலேயே சந்தோஷப்பட பழகிடுது. இதனால ஒரு விஷயத்த ஆழ்ந்து கத்துக்கவோ அதிக மதிப்புள்ள ஒரு திறனை வளர்த்துக்கவோ தேவையான பொறுமையை நம்ம சுத்தமா இழந்துடுறோம். இந்த கணக்க கேட்டா நீங்க நிஜமாவே அதிர்ந்து போவீங்க. தினமும் 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குற ஒருத்தர் தன்னோட 30 கால வாழ்க்கையில 5 முழு வருஷங்களை வெறும் திரைய பார்ப்பதிலே தொலைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, 5 வருஷங்கள். அதுல ஒரு புது மொழிய கத்துக்கலாம், ஒரு தொழிலையே உருவாக்கலாம். ஆனா அதை நம்ம ஸ்கிரீன்ல தொலைச்சிட்டு இருக்கோம். இந்த மேற்கோள் சொல்ற உண்மைய கொஞ்சம் ஆழமா கவனிங்க. மக்கள் வறுமையிலையும் பொழுதுபோக்கு மயக்கத்திலையும் இருந்தா அவங்க ஆட்சியாளர்கள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. தரவுகளை வச்சு கேள்வி கேட்க வேண்டிய இளைஞர்கள் கேமரா முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கிறது எந்த ஒரு ஆளும் வர்க்கத்துக்கும் ரொம்ப வசதியான ஒரு விஷயம்தானே. கடைசியா 5வது பகுதி. அப்போ இதிலிருந்து மீண்டு வர உண்மையான சுதந்திரத்துக்கான பாதை என்ன? இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு. இதுக்கு தீர்வு தான் என்ன? அரசாங்கம் இலவசமா ஏதாவது கொடுக்குன்னு காத்துட்டு இருக்காம உங்களுக்கான செல்வத்தை நீங்களே உருவாக்குறது தான் ஒரே வழி. அதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. 1, 10,000 மணி நேரம் முதலீடு செஞ்சு ஒரு சிறப்பான திறனை கத்துக்கங்க. 2, சமூகத்துல இருக்கிற ஒரு நிஜமான பிரச்சனைய கண்டுபிடிச்சு அதை தீர்க்கிற ஒரு தொழில உருவாக்குங்க. 3, தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மாதிரி கருவிகளை பயன்படுத்தி ஊழலை நேரடியாக எதிர்த்து கேள்வி கேளுங்க. நம்மளோட இந்த முழு அலசலோட சுருக்கமும் இதுதான். எந்த அரசாலையும் உங்க வாழ்நாள் முழுமைக்குமான 45 லட்சம் ரூபாய உங்க கையில அப்படி திணிச்சிட முடியாது. நல்ல கல்வி, தரமான மருத்துவம் கிடைக்கிற ஒரு சூழலை மட்டும்தான் அரசால வழங்க முடியும். உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்க அரசின் பயனாளிங்கிற நிலையிலிருந்து மாறி உங்க உழைப்பால உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே கட்டமைக்கிறதுல தான் இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த நிதர்சனங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களோட அடுத்த 30 வினாடிகளை திரைய மீண்டும் மீண்டும் நகர்த்தி ரீல்ஸ் பாப்பதுல கழிக்க போறீங்களா? அல்லது அமைப்பை கேள்வி கேட்டு உங்களோட எதிர்காலத்தை கட்டமைக்க பயன்படுத்த போறீங்களா? முடிவு முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு.